اللهم لا إله إلا أنت. إن ربي لطيف لما يشاء إنه هو العليم الحكيم. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பெயர்களில் ஒன்றாக அல்லாஹ் தன்னை லத்தீஃப் என்று சொல்லுகிறார். லத்தீஃப் அப்படின்னு சொன்னா மிகவும் நுணுக்கமாக யாரும் அறியாத விதத்தில் அறிந்து கொண்டு காரியத்தை சாதிக்கக்கூடியவர். யாருக்குமே புரியாது இப்படியெல்லாம் நடக்கும் என்று, ஆனாலும் அதை நடக்கச் செய்வது. நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார். நிறைய தடங்கல்களும் தடைகளும் வரும், நமக்கே தெரியாது. இந்த தடங்களின் காரணமாக நம்முடைய தேவை அல்லது நம்முடைய திட்டம் நிறைவேறப் போவதில்லை என்று முடிவு கட்டக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் எங்கிருந்த ஒரு காரணத்தை உருவாக்கி அதை லேசுபடுத்தி அந்த தடங்கல்களை எல்லாம் அகற்றி அதை சரி செய்து கொண்டு வந்து சேர்ப்பான். அவனுக்கு பெயர் தான் அல்-லத்தீஃப். வேலை தேடிக்கொண்டே இருக்கிறாரு, கிடைக்கவே இல்லை. அங்கே போறாரு, இங்கே போறாரு, எத்தனையோ முயற்சி எடுக்கிறார். கடைசியாக அவரை முடிவு பண்ணிடுறார், இனிமேல் ஒன்று உருப்படியா அமையாது என்று. ஆனால் அதற்கு பிறகும் எல்லா தடைகளையும் தாண்டி அல்லாஹ் நம்ம அறியாத விதத்திலே ஒரு காரணத்தை உருவாக்கி நம்மளாலேயே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா யூசுஃபிலே முழுமையாக தான் லத்தீஃப் என்பதை நிரூபிக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கிஸ்ஸாவை, சரித்திரத்தை முடிக்கும் பொழுது இப்படித்தான் சொல்வார்கள், இன்ன ரப்பி லத்தீஃபுல் லிமா யஷா. என்னுடைய ரப்பு அவன் தான் நாடியதை சாதிக்கக்கூடியவன். அவன் யாரும் அறியாத புறத்திலே துல்லியமாக நுணுக்கமாக அதை செயல்படுத்தக்கூடியவன் என்று. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் அவர்களுடைய சரித்திரத்தை பார்த்தால் ஏராளமான படிப்பினைகள் உண்டு. யாரெல்லாம் எதற்கெல்லாம் தடங்கள் போட்டார்களோ அந்த தடங்களுக்கெல்லாம் அறியாத புறத்தில் அல்லாஹ் வெளியாக்கினான், நீக்கினான். எத்தனையோ தடங்கள் வந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் ஒரு கனவு பார்த்தாங்க. இன்னி ரஅய்து அஹத அஸர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் இவை எனக்கு சஜிதா செய்வதாக கனவு கண்டேன்னு சொன்னாங்க. அப்போ தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்பா இதை யார்த்தையும் சொல்லாத, குறிப்பாக அவங்க அண்ணன் தம்பிமார்க்க சொல்லாதேன்னாங்க. ஏங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சின்ன பிள்ளையாக இருந்தாங்க. அவருடைய சகோதரர்கள் 10 பேர் இருந்தாங்க, மேல மூத்தவங்க. அவங்களுக்கு யாருக்கும் இவரை பிடிக்காது. ஏன் கேட்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது தகப்பனாருக்கு அதிகமான பிரியம் இருந்தது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவரின் மீது தான் பிரியம் இருந்துச்சு. இவங்கெல்லாம் பெரிய பிள்ளைங்க, இது அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம தான் எப்போ பார்த்தாலும் அவரை தான் பேசிக்கிட்டு இருக்காரு, நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு இருந்துச்சு. அதனால சொன்னாங்க, இந்த கனவை யார்ட்டையும் சொல்லாது. இப்போ பார்த்தாங்க, அந்த சகோதரர்கள் என்ன நினைச்சாங்க, யூசுஃபை மொத்தமாக காலி பண்ணணும்னு நினைச்சாங்க. அவங்க போட்ட திட்டம் அது, அதை செயல்படுத்தவும் செஞ்சாங்க. காலி பண்ணுவதற்கான இந்த நாட்டிலேயே மிஸ்ரில், அதாவது கனான்ல அந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா திட்டமும் போட்டாங்க. சரித்திரம் நீண்ட சரித்திரம். அத்தாட்ட சொன்னாங்க, அத்தா ஒரு நாளைக்கு எங்க கூட அவரையும் அனுப்புங்க. ஏன் எங்க கூட அனுப்புறதில்லை? நாங்கள் விளையாட போவோம், விளையாடிட்டு அவரை பாதுகாத்துட்டு நைட்டு வரும்பொழுது கூட்டிட்டு வந்துடுவோம் வேட்டையாடிட்டு சொன்னாங்க. யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், எப்போ என் பையனை கூட்டு போக வேண்டாம், நீங்க கூட்டு போனீங்கன்னா சின்ன பையன் விட்டுட்டு போவீங்க, அவரை ஓனாய் கடிச்சிடும், எனக்கு பயமா இருக்குது, அனுப்ப மாட்டேன்னாங்க. ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நாங்களாம் காப்பாற்ற மாட்டோமா, பாதுகாக்க மாட்டோமா, அப்படியா இப்படியான்னு பேசி கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாங்க, முதல்ல கொலை செய்யறது திட்டம். ஆனா அவங்கள ஒருத்தர் சொன்னார், கொலை செய்யாதீங்க, சின்ன பையனை கொலை செய்யாதீங்க, ஒரு கிணத்துல தூக்கி போடுறத வர்றவங்க யாராவது தூக்கிட்டு போட்டு எங்கேயாவது அப்படிங்கிற திட்டத்துல கிணத்துல தூக்கி போட்டு வந்தாங்க. நோக்கம் என்ன? இவங்களுடைய திட்டம் என்ன? யூசுஃபை இங்கிருந்து நாடு கடத்தணும், நம்முடைய தந்தைக்கு முன்னாடி அவரை வைக்கக்கூடாது, அப்பதான் நம்ம மேல கவனம் செலுத்துவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய சதி திட்டத்துல அவங்க செஞ்ச வேலை அது. கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. அந்த சமயத்துல எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா, ஒன்னும் பயப்படாதீங்க, ஒரு நேரம் வரும் நீங்களே அவங்களுக்கு இதை பத்தி சொல்லுவீங்கன்னா. ஆனா வெளிப்படையா பார்த்தா எதுவுமே அங்க இல்லை. ஆனா அல்லாஹ் லத்தீஃப். வெளிப்படையா பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள. அதுக்கு பிறகு ஒரு பையனை கூட்டம் வந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக வாடியை போட்டாங்க. வாடிக்குள்ள ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வர்றாங்க. யா புஷ்ரா ஹாதா குலாம், பாருங்க அழகான பையன் கிடைச்சிருக்கிறாருனாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகுலையும் அழகு, அழகான பையன் கிடைச்சிருக்கிறான்னு தூக்கிட்டாங்க. இப்போ இந்த அண்ணன் தம்பிலாம் பார்த்தாங்க, ஆக வெளியே வந்துட்டான், இவன் இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, இவன் எங்களுடைய அடிமை, ஓடி போயிட்டான், அதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, ஏதாவது காசு கொடுத்தா போதும். கொஞ்சம் காசுக்கு வித்துட்டாங்க. யாரு? தம்பியே கொஞ்சம் காசு கொடுத்து விற்று அவங்க எகிப்துக்கு போறவங்க, ஈஜிப்துக்கு போறவங்கள்ட்ட அவங்க கையில கொடுத்து அனுப்பிட்டாங்க, கொண்டு போங்க.
இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இங்கிருந்து ஈஜிப்துக்கு போயிட்டாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க எங்க திட்டம் சரியாயிடுச்சு, நாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை விட்டும் இவனை பிரிக்கணும்னு நினைச்சோம், நாங்க சாதிச்சிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு திட்டம். அதே மாதிரி அவங்க மிஸ்ருக்கு போனாங்க, சரித்திரம் நீளமாக போகும். எகிப்துல சந்தையில விற்கப்பட்டாங்க என்று அடிமையாக்கிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அடிமையாக்கி சந்தையில விற்றாங்க. ஒரு மந்திரி அவரை வாங்கினார், பெரிய விலை கொடுத்து வாங்கினார். மந்திரியுடைய வீட்டுல கொடுத்து மனைவிட்ட சொன்னாரு, நம்ம இவரை நல்லா கவனிச்சிங்க, நல்ல பிள்ளை, அவர் நமக்கு பிள்ளை இல்லாததுனால இவரை கூட பிள்ளையா வச்சுக்கலாம், நல்ல மாதிரியா கவனிச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. ஆனா மந்திரியுடைய மனைவி இவர் வளர்ந்து வரும் பொழுது, இவர் அழகான ஒரு வாலிபராக வரும் பொழுது அவளுக்கே அவர் அதை பொறுத்து கொள்ள முடியல. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து இடத்துல மந்திரியுடைய மனைவியை தவறாக நடப்பதற்கு முயற்சித்தாங்க. கண்டிப்பாக என்னோடு தவறாக நடந்துதான் ஆக வேண்டும் என்று எல்லா கதவையும் அழைச்சாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய அச்சத்தின் காரணமாக அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற பெரும்பாவத்திலிருந்து நல்லதொரு சந்தர்ப்பம் பாவம் செய்வதற்கு யாருமே இல்லை. எஜமானி நீ வலுக்கட்டாயமாக வற்புறுத்துகிறாள், எல்லா கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை விட்டு தப்பிக்கிறாங்க. முடியாது, என்னால வெளியே ஓடுறாங்க, சட்டக்கிளி இது, பிறகு அது ஒரு நீண்ட சரித்திரம். அப்படி வெளியே போயிட்டாங்க, பாவத்தை விட்டு தப்பிச்சுட்டாங்க. ஆனால் இந்த மந்திரியுடைய மனைவிக்கு என்ன வேகம் என்றால், நம்ம பேரை கெடுத்துட்டார் இந்த மனுஷன், எப்படியாவது ஜெயில தள்ளணும். சகோதரர்கள் கிணத்துல தள்ளணும்னு முடிவு பண்ணாங்க. நாட்டை விட்டே வெளியேற்றணும்னு நினைச்சாங்க. வெளியேற்றிட்டதாகவும் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நாங்கள் வெளியேற்றிட்டோம், தந்தையை விட்டு பிரிச்சிட்டோம். அதே மாதிரி மந்திரியுடைய மனைவியுடைய திட்டம் என்ன, இவரை ஜெயிலில் தள்ளணும். ஜெயிலையும் தள்ளினாங்க. பல வருட காலங்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் இருந்தாங்க. ஜெயிலில் இருக்கிற காலத்துல அந்த நாட்டினுடைய எகிப்தினுடைய மன்னர் ஒரு கனவு கண்டு அந்த கனவுக்கெல்லாம் விளக்க கேட்கிறாங்க. யாருக்குமே தெரியலங்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த கனவுக்கு விளக்க சொல்றாங்க ஜெயிலில் இருந்து. இப்ப மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. பஞ்சகாலம் வரப்போகிறது, அந்த பஞ்சகாலத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கனவு மன்னருக்கு தெரிகிறது. அந்த பஞ்சகாலத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற திட்டத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கணவனுடைய விளக்கத்துல சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஃசீலாக விரிவாக சொல்லுவான். அதாவது காலம் மாறி மாறி வரும், 7 ஆண்டு காலம் பஞ்சகாலம் இருக்கும், அதற்கு பிறகு மழை பொழியும், அதற்கு பிறகு செழிப்பாக இருக்கும். நீங்கள் அதாவது விவசாயம் செய்யக்கூடிய தானியங்களை பாதுகாத்து வைக்க வேண்டும், என்ன செய்யணுங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. இது கேட்ட உடனே மன்னருக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு. நான் கண்ட கனவுக்கு யாருக்குமே விளக்கம் சொல்ல முடியல. இவ்வளவு அருமையான விளக்கம் சொன்னது மட்டுமல்ல, அந்த பஞ்ச காலத்தை எப்படி எதிர்கொள்ளணும் என்று சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு அவரை வெளியே கூட்டுவாங்கன்னா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் வெளியே வரமாட்டேன்னு. ஏன் அந்த பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து பழத்தை அறுக்கிறதுக்கு பதிலாக கையை விட்டாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க. என்ன நான் வெளியே வர்றேன்னு சொன்னா நிரபராதியாகத்தான் வெளியே வர முடியும். என்ன குற்றவாளின்னு நினைச்சுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறாங்க. நான் குற்றவாளி அல்ல, அந்த பெண்கள் தான் குற்றவாளின்னு தெரியணும். கடைசியாக மன்னருக்கு வேற வழி இல்லாம கூப்பிட்டு கேட்கிறாங்க, யூசுப் மேல எந்த தப்புமே இல்லைன்ட்டு மந்திரியுடைய மனைவியே பொது வெளியில ஒப்புக்கொள்றாங்க. அப்படி ஒப்புக்கொண்ட பிறகுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வர்றாங்க. வெளியே வந்த பிறகு மன்னர் அவருக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்குறாங்க. அதாவது உணவுத்துறை அமைச்சகத்தையே அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சு ஒரு பெரிய மந்திரியுடைய போஸ்டுக்கு உயர்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 2 பேருடைய திட்டமும் இங்கு தவிடுபொடி ஆயிடுச்சு. இந்த மந்திரியுடைய மனைவியுடைய திட்டம் வெளிப்படையா பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. கிணத்துல கலக்குறாங்க, அடிமையா விற்கப்படுறாங்க, ஜெயில தள்ளப்படுறாங்க. இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் பார்த்தா இவர் இதிலிருந்து வெளியே வரவே முடியாது அப்படிங்கிறது தான் வெளிப்படை. ஆனா அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் கதையை கொண்டு போய் கதையல்ல நிஜத்திலேயே நடக்க வைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து மந்திரி போஸ்ட்ல உட்கார வச்ச பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி கணவனுடைய விளக்கத்திலே 7 ஆண்டு காலம் பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சம் ஈஜிப்துல மட்டுமல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த கனான்லையும் அது பாதிச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, செய்தி வந்துச்சு, இது மாதிரி மிஸ்ர்ல எகிப்துல மன்னர் வந்து ரேஷனுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாராம். ஏன்னா இவங்க யாரும் அதை பொருட்படுத்தல. எகிப்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய திட்டத்தினால தானியங்கள் 7 ஆண்டு காலம் பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருக்குது. அவங்க யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ரேஷன் கொடுக்குறாங்க, தானியம் கொடுக்குறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்களும் போய் தானியம் வாங்கிட்டு வாங்க தங்களுடைய பிள்ளைகள். 10 பிள்ளைகளையும் அனுப்பி வைக்கிறாங்க. 10 பிள்ளைகளும் எங்க போறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல தான் போறாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது நாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல போறோம் என்று. அவங்க சதி திட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருக்கிறாங்க. கிணத்துல போட்டோம், அனுப்பி விட்டுட்டு அவர் எங்கேயே போயிட்டாரு, எங்க இருக்கிறாருன்னே தெரியாது. இன்னைக்கு அவர் கதை முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா கடைசியா எங்க வந்து நின்றாங்க? அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு தானியங்களை எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த சம்பவத்துக்கு இடையில 2வது தடவையும் வர்றாங்க.
வந்த சமயத்துல தான் அவங்க என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியே குறை பேசுறாங்க. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குறை பேசல. முதல்ல ஒருத்தர் சொன்னாங்க அவருடைய சகோதரர் திருடிட்டாரு, யூசுப் ஒருத்தர் இருந்தாரு அவரும் திருடினாரு அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடியே சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை கண்டுக்கவே இல்லை, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க, எதுவும் சொல்லலை, அனுப்பி விட்டாங்க. திரும்ப 2வது தடவை வந்தாங்க தானியம் வாங்குறதுக்காக. அப்ப ரொம்ப பலகீனமான நிலையில வந்தாங்க. மத்த அலையினா இன்னல்லாஹ யஜிதுல் முத்தசத்திகீன், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு இரக்கம் காட்டி எங்களுக்கு தானியம் கொடுங்கன்னு சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சமயத்துல அவங்க மனசுல ரொம்ப இரக்கம் வந்துச்சு. அந்த சமயத்துல தான் உண்மையை சொன்னாங்க. காலஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுப் வ அஹீஹி, நீங்க யூசுஃபை என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நீங்க யூசுஃபை என்ன செஞ்சீங்கன்னு தெரியுமா? அது வரைக்கும் அவங்க தெரியாது. முன்னாடி நிக்கிறவர் மந்திரி யூசுஃபு தான் அவங்களுக்கு தெரியாது. கேட்ட மாத்திரத்தில் அவங்களுக்கு அப்படியே அந்த 40 ஆண்டு காலத்தினுடைய நிலை அப்படியே சுத்தி வந்துச்சு தலையில. யார் இவர் யூசுப் பேசுறதுக்கு? மேலே கீழையும் பார்த்தாங்க. அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு மாடல்ல இருப்பாங்க, பெரிய ஆளான பிறகு கொஞ்சம் மாறிடும். இப்போ பார்த்த உடனே பார்த்தா இவர் தான் யூசுஃபு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த சிந்தனை வருது. இவங்களுக்கு வேற வழியும் இல்லை. காலஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹீஹி அன்தும் ஜாஹிலூன். அவங்க கேட்டாங்க, காலு அய்யின்னக அந்த யூசுப், நீங்க தான் யூசுஃபான்னு கேட்டாங்க. நீங்க தான் யூசுஃபா? கால ஆனா யூசுஃப் ஹாதா, நான் தான் யூசுஃப். அதுக்கு பிறகு அவங்களே மன்னிப்பு கேட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மன்னிப்பு கேட்டாங்க, நாங்க செஞ்சது தப்பு தான் சொல்லி. அப்படி 2 பேருடைய திட்டமும் இருக்குது. பெரிய திட்டம் போட்டாங்க. ஆனா அல்லாஹ் அதை எப்படியெல்லாம் மாற்றி கொண்டு வந்தான். கடைசியா சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களுடைய தந்தை வயதான நிலையில் அழுது கொண்டு இருக்கிறார்கள், குடும்பத்தோட இங்க வாங்கன்னு சொன்னாங்க. குடும்பத்தோட எல்லாரும் வந்தாங்க. வந்த உடனே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், வரஃபா அபவைஹி அலல் அர்ஷி வഖர்ரு லஹு சுஜ்ஜதா, தாயும் தந்தையும் சகோதரர்களும் சஜிதாவில் விழுந்தார்கள். சஜிதா என்றால் பூமியிலே விழவில்லை, தலையை தாழ்த்தினார்கள். அப்பொழுது சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஆதா தஅவீல் ருயா மின் கப்ல், இதுதான் நான் கண்ட கனவுக்கு விளக்கம்னு சொன்னாங்க. முதல்ல கனவு கண்டாங்களே சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, அந்த கனவுக்கான விளக்கம் 40 வருஷத்துக்கு பிறகு 11 நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் சஜிதா செய்ததாக பார்த்தாங்களே, இதுதான் இந்த 11 சகோதரர்களும் தாயும் தந்தையும். அப்படி அந்த 40 வருஷத்துக்கு ஏறத்தால் 40 வருஷத்துக்கு பிறகு அந்த கனவுக்கான விளக்கமும் நடக்கிறது. அப்ப சொல்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்ன ரப்பி லதீஃபுல் லிமா யஷா, என்னுடைய ரப்பு நுணுக்கமானவன், திட்டமிடக்கூடியவன், யாரும் அறியாத புறத்தில் அவன் நினைத்ததை சாதிக்கக்கூடியவன். சாதித்திருக்கிறான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி பல நிகழ்வுகளை எல்லாம் குர்ஆனிலே சொல்லுவான். நம்முடைய வாழ்க்கையிலும் அது போன்று நடந்திருக்கும். பல சிக்கல் சிரமங்கள் எல்லாம் தீர்ப்பதற்கு நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் அதற்கான தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பான். அதற்காகத்தான் சொல்லுவார்கள், நீங்க யா லத்தீஃப் என்கிற விருதை அதிகமாக ஓதுங்கள் என்று. அப்படி ஓதும் பொழுது நாம் அறியாத புறத்தில் அதற்கான முடிவுகள் ஏற்படும். யா லத்தீஃப் யா லத்தீஃப் என்று லத்தீஃப்ங்கிற வார்த்தையை கொண்டு விக்ரு செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மளால முடியாத காரியங்களை அல்லாஹ் முடிய வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்காவுல வாழவே முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது ஹபஷாவுக்கு, எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமையில ஒரு கூட்டத்தை அனுப்பி வச்சாங்க. இக்கட்டான ஒரு நிலை. ஏன் மக்காவுல வாழ முடியல, ஒரு நாட்டுக்கு இடம்பெயர்ந்து போறாங்க, புலம்பெயர்ந்து போறாங்க. அப்ப சொன்னாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க, ஜாஃபரே எப்பவுமே நீங்க இந்த துஆ செய்யுங்க, அல்லாஹும்ம துஃபி ஃபீ தைஸீரி குல்லி அம்ரின் அஸீர் ஃபைன்ன தைஸீரல் அலைக்கி யஸீர். அங்கேயும் அந்த லுத்துஃப் லத்தீஃப்ங்கிற வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க, என்னுடைய எல்லா கஷ்ட காரியங்களையும் லேசான முறையில் நீக்கி வைத்து நீயே அதை கண்காணித்துக் கொள் என்கிற துஆவை எப்பவும் ஓதுங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ் லத்தீஃப் என்பதன் மீது முழுமையாக நமக்கு ஈமானம் இருக்க வேண்டும். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், வரக்கூடிய பல தடங்கல்கள் நம்மளை முடக்கிடக்கூடாது. ஆகாய்ச்சி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நாம நினைப்போம் நம்ம இப்போவே கிடைச்சா நல்லா இருக்குமே. ஆனா அல்லாஹ் சில சமயங்கள்ல 1 வருஷத்துக்கு பிறகு அதை தரும் பொழுது அதை விட சிறந்ததாக கொடுத்திருப்பான். நாம் நினைக்காத விதத்தில் அல்லாஹுத்தாலா சிறப்பாக ஆக்கி வைத்திருப்பான். இதை அனுபவித்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும். அல்லாஹ் யோசிப், அல்லாஹ் விளங்குவதற்கு தௌஃபீக் செய்தல்வானாக. வாஹிரு தஅவானா